ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, பிசிகாவை கொடிக்கம்பம் நட விடுறது இல்ல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நாங்க அந்த இதை பண்ணி தரோம், நீங்க எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கொடிக்கம்பம் நடுவது மட்டுமா பிரச்சனை? கொடிக்கம்பம் நடுவதில் பிரச்சனை, ஊர்வலம் போவதில் மாநாடுக்கு அனுமதி கொடுக்குறது. எஸ் அதெல்லாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் பேசுகிறோம், விமர்சிக்கிறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் விட தேசத்தினுடைய நலன் முக்கியமாக இல்லையா? மக்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக இல்லையா? நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்தியர்கள் என்பதற்கு பதிலாக நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தாத்தாவோட பர்த்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குமா? வாய்ப்பு கிடையாது. இல்லை, இப்போ பீகாரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? 1987க்கு முன்னால் பிறந்திருந்தால் அவங்க அப்பா அம்மாவோட யாராவது ஒருத்தரோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் ஓட்டே போட முடியும். 2003க்கு பின்னால் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருடையும் பர்த் பிளேஸ் வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ஆதார் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்றான். ஆதாரை வச்சு வாங்குகிற டொமிசைல் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் இருந்தால் ஏற்றுப்பாங்களாம் ஓட்டர் லிஸ்ட்டில், இல்லைன்னா நீக்கிடுவாங்களாம். ஒரு 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 தேசத்தையே தேசத்தின் ஒரு பகுதி மக்களே இப்படி வச்சுருக்கிறத நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க ஆக்சுவலாக? எனவே இவர்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் கோயில் கட்டிக்கலாம் இல்லையா? ஆனால் ஒரு 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 மசூதியை இடித்து விட்டு தான் கோயில் கட்டுவோம் என்று சொல்கிற ஒருத்தரை நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க?